தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்த நிலையில் அது கள்ளச்சாராயம் இல்லை என மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்தது குறித்து மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்த நிகழ்வை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டு வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்து தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சிவபிரகாசம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாசம், இது குறித்து கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கற்பகம். கள்ளக்குறிச்சி அடுத்த கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 4-5 பேர்கள் உயிரிழந்ததாக பரபரப்பான சம்பவம் வெளியாகி உள்ளது. அந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த பகுதியில் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதால் அதனை வாங்கி குடித்துவிட்டு இளைஞர்கள் மற்றும் இந்த பகுதி மக்கள் உயிரிழந்ததாக தற்போது அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இளைஞர்கள் அந்த பகுதியில் அதிக அளவு கூடி வருவதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் இது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தாரா அல்லது வேறு எப்படி உயிரிழந்தாரா என்பதை உடற்கூறு ஆய்வுக்கு முன்பாகவே தெரிய வரும் அப்படி என ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆனால் இங்கு இறந்தவர்கள் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தார்கள் என்று அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு எழுப்பி வருவது தற்போது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம், கூடுதல் தகவலுக்கு நன்றி சிவபிரகாசம். ஐந்து பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்து வரும் நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.